ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடு பார்க்கலாம். மயில் ஹோட்டலில் சப்ளையர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இந்த வேலையை அவங்களுக்கு பிடிக்கல. இந்த டைமில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மயில் ஃபோன் பேசுகிறத என் ஓனர் பார்த்துட்டு, ஏம்மா நீ ஃபோன் பேசுவா, நான் சம்பளம் தரேன்ட்டு கேட்க மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயில் வேலைக்கு போகாமல் ஸ்டாப் பண்ண பாண்டியன் வீட்டுக்கு மயிலோட அப்பா அம்மா வராங்க. கொஞ்ச நேரம் சும்மா பேசிகிட்டு இருந்துட்டு, எங்கள் சொந்தக்காரங்க மயில் வேலைக்கு போகிறது கேட்டதும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்போ எல்லாம் பெண்கள் விமானமே ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இல்லை, மருமகள்களை வேலைக்கு அனுப்பி அந்த காசில் சாப்பிட்றதா ஊரில் பேசுவாங்கன்ட்டு மயிலோட அம்மா சொல்ல, என்ன சம்பந்தி, ஊர் 1000 பேசும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? மீனா வேலைக்கு போகுது, என்ன சம்பளம் வாங்குதுன்னு எங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்த பிறந்ததுக்கப்புறமா வேலைக்கு அனுப்பலான்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா மாதமாக இருக்கும்போது வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன், என் மருமகன் மாதமாக இருந்து வேலைக்கு போனால் நான் கார் பிடிச்சி வேலைக்கு அனுப்புவேன்ட்டு சொல்கிறாரு. சரி, இவங்ககிட்ட பேசுகிறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மயிலோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மீனாவும் செந்திலும் அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. செந்திலோட சர்டிஃபிகேட்லாம் அவர் பார்த்துட்டு, நீங்கள் நல்லா தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் இப்போ டச்சு விட்டு போச்சு, அதனால் படித்து எக்ஸாம் எழுதிலாம் உங்களால் வேலைக்கு போக முடியாது, அதனால் ஒரு 10 லட்சம் ஏற்பாடு பண்ணுங்கள், கவர்மெண்ட் வேலையை வாங்கிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மீனாவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. செந்தில் மாமனார் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டிகிட்ருக்காரு. இந்த 10 லட்சம் எங்கே கொண்டு போய் முடியுதுன்னு பார்க்கலாம்.